நான் வேலைக்கு போயிட்டு வந்து இவருக்கு கால் அமைக்கி விடணுமா? இந்த கொடுமையெல்லாம் எங்கேயாவது கேட்டிங்களா? ஆமாம், இன்னைக்கு சம்பள நாள் வேறையா, இல்லாட்டி என்னை சாப்பாடு செய்ய சொல்லிடுவாரு. கால் அமைக்கி விட்டாதே கடையில் வாங்கி தருவார். ஏங்க ஒரு பொழப்பு? ஏன் பொழப்பு? மாசம் பூரா பாடுபட்டு உனக்கு தர்றேன். எங்க அப்பா வீட்டுக்கு கொண்டு போய் கொட்டுறேன். எனக்கு எங்க தர? நீ எங்க தர? என் ஏடிஎம்மே உங்கள்கிட்ட தாங்க இருக்கு. ஏடிஎம்மே அது வேஸ்ட், அது டம்மி. ஏன் ஏடிஎம் நான் வச்சு நான் செய்யறேன். அப்ப அதுல இருந்து காசை நீ எடுக்கிறதே இல்லை. நான் எடுக்கிறதே இல்லை. நீங்க இப்போ இன்னும் ஒரு நிமிஷத்துல உங்க கண்ணு முன்னாடியே நான் வீடியோ எடுத்து காட்டுறேன் பாருங்க. ஏடிஎம் கொண்டுட்டு அவர்தே போவார், நான் எங்க போறேன்? ஏடிஎம் கார்டு எங்க இருக்குன்னு தெரியலையே. ஏங்க இன்னைக்கு சிக்கன் ரைஸ் வாங்கி தருவீங்களா? வாங்கிக்கலாம். சிக்கன் ரைஸ் மட்டும், நூடுல்ஸ் எல்லாம் கிடையாது. இல்ல நீ ரைஸ் வாங்கிக்க, எனக்கு நூடுல்ஸ் வாங்கி. எல்லாத்தையும் ஒண்ணுதான். ஏன்? காசு இல்ல. என்ன காசு? சம்பளம் அது இந்த மாசம் சம்பளம் ஏத்தி போட்டிருக்காங்க, நீ எனக்கு வாங்கி தர மாட்டேன்ற. அப்படியெல்லாம் வாங்கி தெரிய முடியாது. சம்பாதிக்கிற சிபி வந்து தின்னு தீக்க கூடாது, மிச்சம் பண்ணணும். சம்பாதிக்கிற காசு தின்னே தூங்க இருந்தா அப்படி மிச்சம் பண்றது. சம்பாதிக்கிற காசு தின்னு தீக்க கூடாதா? இவர் பேசுறத கேட்டீங்களா? ஐயோ இறைவா. ஒரு ரைஸ் 100 ரூபாய், 2 ரைஸ் 200 ரூபாய். சரி, அப்ப இன்னைக்கு ஜெனிமா ஒரு குவார்டர் அடிச்சுக்கிறேன், ஜெனிமா ஒரு பீர் அடிச்சுக்கிறேன், நீ எவ்வளவு கேட்டியான்னு வச்சுக்க. காதோட வேண்டாமா? நீ அவ்வளவு நல்ல பையனாடி. விட்டு வருஷக்கணக்காச்சா? சரி, பால் காய்ச்சற அன்னைக்கு நீ எப்படி இருந்தேன்னு உங்க தம்பிகளை கேட்டா தெரியும். 1 வருஷம் ஆயிடுச்சு நம்ம பால் காய்ச்சி வீடு. ஏங்க நீங்க வேற. நீ எவ்வளவு நேரம் காலமுக்குனா எந்திரிப்ப? அமுத்தவா? ஆட எந்திரிங்கடா. டீ போட்டு தரவா? சரி, தேங்க்யூ. தூங்குற வரைக்கும் அமுத்து செல்வாரு. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.